ஹalleluya ஹalleluya. இந்த வால்யூம் கொஞ்சம் மானிட்டர் கூட்டுங்க, இந்த மைக்கு. ஹalleluya ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இந்த வால்யூம் கூட்டுங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க? ஆமென். ஜீசஸ். போத விட்டுருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் மானிட்டர் மட்டும் கொஞ்சம் கூட்டுங்க. ஹalleluya. சேரக்கூடாத ஒளிதனி வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்தரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும். கைகள் அப்படியே உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்தரே. உங்க சத்தம் கேட்கட்டும். நீர் பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர். கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ராஹமாஷியாத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 மகத்தரே, நீரே நீர் மாத்திரமே. உங்க சத்தம் கேட்கணும் எல்லாரும். மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. கையை உயர்த்தி, உம்மை போல ராபாதாரா. விடுதலையின் வல்லமை இந்த கூட்டத்தில் இப்படியே ஜனங்களை தொடுவீராக. இப்படியே வல்லமையுடைய ஜனங்கள் இறங்கி வருவதாக. சுகமளிக்கிற வல்லமை இந்த வருஷத்துடைய முதல் கூட்டம். கண்ணபடி வர்ஷிப் பண்ணுங்க, ஆண்டு ஆராதிங்க. ராஹா ஜியாந்தரோ சுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே
சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி, அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே மகிமை உள்ளவர், அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். நீரே நீர்மா இல்ல அந்த மைக்கு ஆஃப் பண்ண சொல்ல வேணாம் விடுங்க, அங்க அந்த மைக்கு விட்டுருங்க. நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆஹா அல்லே, கையை உங்க சத்தம் கேட்கணும். ஆமே. நீங்க ஆராதிச்சா உங்களுக்கு விடுதலை, நீங்க துதிச்சா விடுதலை. சீயோன் குமாரத்தியே கெம்பீரு. அல்லேலூயா. ஆஹா அல்லே ராமஹதரா மஹதுரு. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்று மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறந்து விசுவாசி என்று பிழைப்பார். தம்பி மானிட்டு சுத்தம் போயிடுச்சு பாரு, மானிட்டு கேட்கல. ஆமை. அதனாலதான் நீங்க அல்லேலூயா. ஆஹா அல்லே ரகதலதலா. கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை தட்டியானுடைய நாமத்தை நல்ல முழு பலத்தோடு, நல்ல முழு பலத்தோடு கைகளை தட்டி ஆராதிங்க. முழு பலத்தோடு. விடுதலையின் ஆவியானவர், ரட்சிப்பின் ஆவியானவர், உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிற ஆவியானவர், சுகமாக்குகிற ஆவியானவர். ராகாடாதாரா. இந்த இரவு அற்புதங்களின் இரவா, இந்த இரவு எழுப்புதலின் இரவா, இந்த இரவு தேவ வல்லமை உங்கள் சரீரங்களை பாய்ந்து வருகிற இரவா. ரேகா டாத்து ராமா. அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. இந்த இரவு ஆவியானவரோ, ஆவியானவரே என்னை தொடுவீராக, என்னை விடுவிப்பீராக. உம்முடைய வல்லமை என்னில் இறங்கி வருவதாக. ராகமா தாரா ரேவதரா ஷதலா. எங்களை விடுவியோ, எங்களை விடுவியோ, ரட்சிப்பீராக. அல்லேலூயா. நல்ல ஒரு முறை கையை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நான் பேசிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து கூட்டங்களை பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதனால் இந்த மானிட்டு காலையில் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட்டம், பெண்ணுக்கு இப்போ நாளை காலையில் சிஎஸ்ஐ சென்ட் மேரி சர்ச் ராணிப்பேட்டை அங்கே பேசணும், திரும்ப நாளைக்கு மாலை. ஆகவே தொடர்ந்து பல மாதங்களாக அவனுடைய கிருபையினாலே தொடர்ந்து பேசுகிறதுனால இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியம் 2 ஆண்டுகளாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து ஒரு எழுப்புதலுக்காக தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். ஆமென். ஆகவே இந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்து அருமையான சகோதரன் தவசீலன் அவங்க டீம் அந்த கூலிகளை செய்கிற அந்த 4 பேருக்காய் கர்த்தரை துதிக்கிற. தவசீலனை ரொம்ப நாளாக அறிஞ்சிருக்கிறேன், உங்கள் ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன்ல. ஆமென். ஆகவே இந்த கூலியத்தை நேர்த்தியோடு எழுப்புதல் அல்லது ரிவைவல் என்கிற வார்த்தை
ஒரு பெரிய கூட்டத்தினால் ஏற்படுகிறது அல்ல. ஆமென். ஒரு பெரிய திரள் கூட்டம் அதனால் எழுப்புதல் கிடையவே கிடையாது. ஆமென். எழுப்புதலுடைய சரித்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ஸ்மால் குரூப்பை கர்த்தர் எழுப்பி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அசுசா ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவில் இருக்கிற அந்த பகுதி, எனக்கு ரொம்ப ஆசை அந்த பகுதிக்கு போகணுன்னு. சமீபத்தில் அங்கே போயிருந்தேன் நான். ஆனால் அந்த பகுதிக்கு என்னால் போக முடியல. ஆமென். ஏன்னா ஊழியங்களாம் தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் அசுசா நகர் என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. அங்கே சிலராக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். அந்த எழுப்புதல் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. அல்லேலூயா. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டானதுக்கு மைல்டா கூட வாங்க தம்பி. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சபையெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. சுற்றிலும் ஒரு கிறிஸ்துவாலயம் கூட கிடையாது. நோ சர்ச்சஸ். சபையே கிடையாது. முழுக்க முழுக்க மசூதிகளால் நிறைந்திருக்கிற பட்டணத்தில் 4 வாலிபர்கள், அதுல ஒரு பையனுக்கு 16 வயசு. 4 வாலிபர்களும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 21 நாட்கள் ஜெபம் பண்ணாங்க. 16வது நாள்ல உகாண்டா 16வது நாள்ல அந்த ஒரு பையன் மயக்க விழுந்துட்டான். அந்த முழு கான்டினென்ட்ல முழு பட்டணமும் மந்திரவாதியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. 20வது நாள்ல இந்த பட்டணத்தை ஏதோ நடக்குதுன்னு சொல்லி சில ஆவிகளை ஏவி அனுப்பினான். ஆவிகள் அந்த உகண்டா முழுவதும் போய், உகண்டா சரித்திரத்தை சொல்ற, உகண்டா முழுவதும் சுற்றி ஆவி வந்ததுக்கு அப்புறம் சொல்லிச்சு ஒன்னும் நடக்கல, ஒன்னும் காணோம். ஆனா ஒரு மொட்டை மாடியில 4 பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. So 4 people, the young people that pray, all the pray. Hallelujah. ராகாதானா ஷதலதரா. 21வது நாள் ஜெபத்தை முடிக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மந்திரவாதி அந்த தேசத்தில் இல்லாதபடி மரணம் அவனை சந்திக்க ஆரம்பித்தது. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். The next week 21 days முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் 11,000 விசுவாசிகளை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். just 1 week. Hallelujah. ராகாதானா. ஒரே வாரம் தான் அந்த மந்திரவாதி போனா 11,000 விசுவாசிகள், சபைகள் எழும்ப ஆரம்பித்தது. இன்னைக்கு ஹிஸ்டரி என்ன தெரியுமா? உகாண்டா, that is a Christian country. கைகள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உகாண்டா ஒரு கிறிஸ்துவ தேசம். பார்லிமெண்ட்ல பைபிள் ரீட் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல கர்த்தருடைய பாட்டை பாடுவாங்க. எப்படி சார், எப்படி பெரிய கூட்டமா, பெரிய ஜனமா? இல்ல. There's only 4 people that only prayer. When I pray, இந்த குழு, நான் பெரிய கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், பெரிய சபைகளை பேசியிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, வெரி ஸ்மால் குரூப்ஸ் உடைய ப்ரேயருக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்குது. ஆகவே தான் ஜன கூட்டத்தை நான் பார்க்கறதே இல்லை. ஆமென். எத்தனை பேர் வருவாங்க, எப்படி வருவாங்க? எனக்கு ஒரு புஷ் இருந்தா போவேன். சின்ன சபையோ பெரிய சபையோ என்ன ஆண்டு நடத்துனா போ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா போவேன். அப்படி இல்லைன்னா பார்க்கலாம் இன்னொரு முறை அப்படின்னு சொல்லிடும். அது என்ன சபையா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஏன்னா அவர் வந்தாதான் விடுதலை. ஆமென். அப்ப ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. when I pray, ஜெபிக்கும் போது நீங்க உணர வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? நிறைய பேர் ஜெபத்துல சோர்வடைகிறோம், ஜெபத்துல சோர்ந்து போகிறோம். இந்த முதல் மாசம் 2 ஆண்டுகள் முடியும் போது உங்களுக்கு நான் சில காரியத்தை சொல்ல விரும்புறேன். கர்த்தருடைய பிள்ளை லூக்கா 3:21 படிச்சீங்கன்னா, லூக் chapter 3 verse 21 நீங்க வாசி பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுகையில். when I start the prayer, ஐயா நான் ஜெபிக்கிறேன், நான் இங்க வந்து ஜெபம் பண்றேன் பாருங்க. ஜெபம் பண்ணி டயர்ட் ஆயிரும். ஜெபிச்சு டயர்ட் ஆயிரும். இன்னைக்கு நான் சில காரியத்தை அப்படியே காட்டி கொடுத்து நான் ஒரு 8:45 8:50 போல முடிச்சிடுறேன். சில காரியங்களை காட்டி கொடுத்து, ஆமே கர்த்தர் உதவி செய்வாராக. அப்ப ஜெபம்
ஜெபம் பண்ணும்போது என்ன நம்பிக்கை இருக்கணும்னா, when I start the prayer, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது தேவன் வானத்தை எனக்கு திறந்து வைக்க ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நான் ஜெபம் பண்ணுகையில் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, வான கதவுகளை என் ஆண்டவர் திறக்கிறார். வான கதவுகளை என் தேவன் திறக்க ஆரம்பிக்கிறார். That is a prayer. அதுதான் powerful prayer. ரிபாடாதாலாரா துராபா. ஜெப அந்த சிந்தனையோடு ஜெப ஆலயத்துக்குள்ள, ஜெப அறைக்குள்ள, ஜெப அந்த வல்லமைக்குள்ள ரிவைவலுக்காக ஜெபிக்கிறீங்க. என்னுடைய தரிசனமே 3 விஷயம்: எழுப்புதல், ரிவைவல். செகண்ட் திங், செகண்ட் கமிக்காக சபை ரெடி ஆகணும். ஆமென். நம்பர் 2, நம்பர் 3 சர்ச் growth ஆகணும். எதுல? கட்டடத்தில் இல்ல, ஆவிக்குரிய விதங்களே சபை வளர ஆரம்பிக்கணும். ஆமென். என்னுடைய நோக்கம் இந்த 3 தான். செகண்ட் கமிங் என்னுடைய மினிஸ்ட்ரி, ரிவைவலே 2ஆம் வருகைக்காக தான். அல்லேலூயா. எழுப்புதலை எதுக்குன்னா, இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். ஆகவே சின்ன கூட்டமா ஜெபிச்சாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னன்னா, ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு. நான் இந்த குழுவில் வந்து ஜெபிக்கும் போது என்னை அறியாமல் தேவன் வானத்தை திறந்து எனக்கு வான கதவுகளை திறந்து வைக்கிறார். அதான் உபாகமத்தில் சொல்லுகிறார், வானம் என்கிற நல்ல பொக்கிஷ சாலையை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அவர் திறக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருன்னா, கதவுகளை திறக்கிறவர். ஆமென். வாசலை திறக்கிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 படிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், வெளிப்படுத்தல் 3:8 படிச்சு பாருங்க. உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாம என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை. யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடிங்க? உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்த வார்த்தை, அதை ஒருவனும் பூட்டுவதே இல்லை. நல்ல கைகளை தட்டி இந்த 2025 ஓ ஹalleluya, சகலத்தையும் திருப்புகிற வருஷமாக நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஓ எல்லாவற்றையும் திருப்புகிற வருஷமாக. அதுல ஒன்ன சொல்ற, தகப்பன் வீட்டுக்கு திருப்பி கொண்டு வருவார். அல்லேலூயா. தகப்பன் வீட்டுக்கு தேவன் திருப்பி கொண்டு வருவார். ஹalleluya. உனக்கு கொஞ்சம் பலன். எவ்வளவு பலன்? பெரிய பலன் இல்ல, பெரிய பலன் இல்ல, கொஞ்சம் தான் பலன். அந்த பலனை வச்சுக்கிட்டு என் நாமத்தை என்ன செய்யல? மறுதலிக்கல. என் நாமத்தை நீ மறுதலிக்கல. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பலன் தான். ஆனா வசனத்தை என்ன செஞ்சிட்ட? கை கொண்டபடியால். சொல்லுங்க, கொஞ்சம் பலன். நாமத்தை மறுதலிக்கல, வசனத்தை கை கொண்டதினால எனக்கு முன்பாக கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். எனக்கு முன்பாக வாசல் திறக்கப்பட போகிறது. இந்த ஊழியத்திற்கு கதவுகள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஓபன் தி டோர். இந்த ஊழியத்துக்கு கதவு திறக்கட்டும். அல்லேலூயா. வாசல்கள் பூட்டப்படாது இருப்பதாக. ஏசாயா 45 படிச்சா அங்க 1வது வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி 45 1வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டி அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருப்பதாக என்று கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, அபிஷேகம் பண்ணின கூட்டத்துக்கு என்ன நடக்கும்னா, அபிஷேகம் பண்ணின ஒரு ஊழியத்துக்கு என்ன நடக்கும்னா, கதவுகளை திறந்து வைக்கும்படியாய் பரலோக தேவன் உத்தரவிடுவார். தேவ சபையே, நீங்க அபிஷேகம் உள்ளவர்களாய் இருப்பீங்கன்னா, நீங்க ஆவியில நிரம்புவர்களாய் இருப்பீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி கதவு எப்படி இருக்கும்னா, திறந்த கதவுகளாக, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து. அல்லேலூயா. எப்படி?
வெண்கல கதவுகளை என்ன செய்றார்? உடைக்கிறார். வெண்கல கதவுகள் உடைகிறது. ஆமென். பக்கத்தில் பாச இந்த வருஷம் திறக்கப்படல, உடைப்பார். அல்லேலூயா. கதவுகளை உடைப்பார். ஆமென். அதற்குள்ள பிரவேசிப்பீங்க. ஆமென். இதுவரை திறக்கப்படாத, இதுவரைக்கும் பூட்டியிருந்த கதவு, இதுவரைக்கும் வாசல் திறக்கலையே ஆண்டவரே, ராகா பாதாரா, கதவு திறக்கலை ஆண்டவரே, என்னுடைய கதவு எப்பொழுது திறக்கும்? இந்த வருஷத்திலே என் தேவன் கதவுகளை திறந்து கொடுக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை, கதவுகள் திறக்கப்படுகிறது. உனக்கு முன்பாக கதவை திறக்கிறார். கதவை திறப்பார், கதவை திறப்பார். அல்லேலூயா. அவர் நாமம், அவர் நாமம். அல்லேலூயா. அவர் நாமம். ஓ, உங்க நாமம் உயரனும், இன்று மேன்மை அடையனும், பாடுவேன் பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும். உங்க ஊழியத்தில் இயேசுவின் நாமம் இந்த 2025 உயர்த்தப்படட்டும். ஆமென். உங்க மினிஸ்ட்ரியில லேகாதாரா அவர் நாமம் வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஆவி நம்மளோட இடைப்படுகிறார். இந்த குழு மூலமா, இந்த மினிஸ்ட்ரி மூலமா என்ன நடக்கணும் தெரியுமா? என்ன நடக்கணும் தெரியுமா? உங்க நாமம் உயரனும். ஏன் எழுப்புதல் இல்லை? why not revival? ஏன் எழுப்புதல் தாமதம் தெரியுமா? இதுதான். ஆமென். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டிய இடத்துல, இயேசு உயர்த்தி காண்பிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு காண்பிக்கப்படல. அவர் நாமம் உயர்த்தினா பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் அசைந்து போகும், பெருங்காற்று அடங்கி போகும். பக்கத்துல பாசுங்க 2025 எல்லா பெரிய காற்று அடங்குகிற வருஷம். அல்லேலூயா. எல்லா காற்றுகள் அடங்குகிற வருஷம். ஆமென். எல்லா காற்று அடங்கும், எல்லா வெள்ளங்கள் அடங்கும். காற்றை தேவன் அதட்டுவார். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் அசைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரனும். அல்லேலூயா. ஊழியத்தில் அவர் நாமத்தை உயர்த்துங்க. ஆமென். இயேசுங்கிற நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல அவர் வல்லமை இறங்கி வரும். இயேசுதான், அவருடைய வல்லமை தான் நமக்கு தேவை. இந்த சபைக்கு ஊழியத்துக்கு என்ன தேவைனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். தேவ பிள்ளையே, அப்ப இந்த வருஷத்துல தேவன் பெரிய காரியங்களை, ஒரு அற்புதமானவைகளை தேவன் செய்வார். தேவனுடைய வாசல்களை திறக்கிற அந்த வல்லமை இறங்கி வரும். ஆகவே இன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், 9வது வசனம் வாசிங்க. 9வது வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த அதிகாரத்திலிருந்து 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். ஆமென். the 3 things, 3 அனுபவங்களை காட்டி கொடுக்க போறேன். இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்டு எனக்கு தந்த வார்த்தை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? அதை நீ திருப்பிக் கொள்ளுவாயா? அதை நீ பிடித்துக் கொள்வாயா? நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிற வார்த்தை உங்க வாழ்க்கை நிறைவேறுவதாக. அல்லேலூயா. இந்த வருஷம் சகலத்தையும் திருப்புவீங்க. ஆமென். சொல்லுங்க, சகலமும். சொல்லுங்க நல்லா சத்தம். சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். J2CM அப்படின்றது என்னுடைய யூடியூப் சேனல். J for Jesus, 2 for second coming. அதாவது 2னா செகண்ட், இந்த ரோமன் லெட்டர் 2, 4 லெட்டர் தான். C for coming, M for ministry. அப்படியே யூடியூப் சேனல் இருக்குது. அதில் என்னுடைய நியூ இயர் செய்தி இருக்குது. அது நீங்கள் கேட்கலாம். சண்டேஸ் ஈவினிங்கில் லைவ் சர்வீஸ் வரும்.
அதை நீங்க பார்க்கலாம். நேரம் இருந்தா பாருங்க. ஆமே. எவ்ரி சண்டே சாயந்தரம் 6 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். எவ்ரி சண்டே அதில் போய் அந்த செய்தியை கேளுங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சகலத்தையும் திருப்புகிற வருஷமாக. ஆமே. பக்கத்தில் பார்த்து சந்தோஷமா கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வருஷம் சகலத்தையும் திருப்புவீங்க. ஆமே. எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற வருஷமா, நன்மைகளை திருப்பி கொள்ளுகிற வருஷமா, அற்புதங்களை திருப்பி கொள்ளுகிற வருஷமா. நீண்ட நாள் காத்திருந்து இருதயத்தை இளைக்க பண்ணிட்டு ஆனால் விரிமனது வரும்போது அது எப்படி இருக்குது? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஜீவ பக்கத்துல பார்த்து சொல்ல, ஜீவ விருட்சம் இந்த வருஷம் வரும். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்ப அந்த வாக்குத்தத்தம் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் என் இருதயத்துல இந்த ஆகாய் தீர்க்கதரிசியை தான் எனக்கு உணர்த்தினார். ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக இந்த ஆகாய் தீர்க்கதரிசி எனக்கு ஆசை, இந்த வாக்குத்தத்தத்தை பேசணும். ஆமென். இந்த 1 சாமுவேல் 30 பேசணும் ஆசை. ஆனா ஆண்டவனுக்கு ஆகாய் தீர்க்கதரிசியை உணர்த்தினார். அதிலே 9வது வசனம் கவனிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று. இந்த அதிகாரம் முழுவதும் எப்படின்னா சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாதாரணமான ஆள் இல்ல, சேனையின் தேவன் சொல்லுகிறார். சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது என்னமா? சேனைகளின் தேவன் நம்முடைய தேவன். தாவீது எழுதும் போது 46வது சங்கீதத்தில் எழுதுகிறார், ஓ சேனைகள் தேவன் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் பேர் ஆமென் சொன்னீங்க. அல்லேலூயா. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, சேனையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. தாவீது அடிக்கடி சொல்ற வார்த்தை தெரியுமா? சேனையின் கர்த்தர். பழைய பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சேனைகளின் தேவன் தெரியுமா அந்த பாட்டு? நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமா. இந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா? பழைய பாட்டெல்லாம் தெரியல. எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனை கையை தட்டலாமே வந்தாலும் தகர்த்திடுவாய், நொறுக்கிடுவாய், ஜெயத்தை தந்திடுவாய். தகர்த்திடுவாய், நொறுக்கிடுவாய், ஜெயத்தை. ரமஹதுரா. இந்த ராத்திரி ஒரு விடுதலை உண்டாக போகிறது. லேமஹதுரா ஷதாலா. ஒரு விடுதலையின் இரவு. ஆமென். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அவர் நல்ல. இது இந்த மைக்கு இல்ல, வேற ஏதோ ஒரு மைக்கு. இதை விட்டு இதை செட் பண்ணி விட்டுருங்க. அப்படி நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், எரிகோ போன்ற சோதனைகள். இதை செட் பண்ணி அப்படியே விட்டுருங்க பிரதர். இதை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் மேல குடி கொடுங்க. அவ்வளவு மைல்டா ஒரு பாயிண்ட் கொடுங்க. தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை. நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப ஆகாய் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்?
பெரியதாக இருக்கும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த ஊழியத்துடைய முந்தின மகிமையை பார்க்கிலும் இனி வரப்போகிற பிந்திய காலத்துடைய மகிமை பெரியதாக மாறும் என்பதில் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவர். ஆமென். இஸ்ரவேலே, நான் உன்னிலே மகிமைப்படுவேன். இந்த வருஷம் ஆண்டு என்று சொன்னார், க்ளோரியஸ் அண்ட் குட்னஸ், மகிமையும் நன்மையுமாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் இந்த வருஷம் எப்படி அலங்கரிக்கிறார்னா மகிமையினால். அல்லேலூயா. அவருடைய மகிமை பெரியதாக இருக்கும். ஆமென். தைரியமா சொல்லுங்க, இந்த மினிஸ்ட்ரியில, இந்த ஊழியத்துல தேவ மகிமை பெரியதாய் விளங்கும், பெரியதா விளங்கும். ஆமென். ஒரு சில பேர் தான் ஆமென் சொல்றீங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை உட்கொண்டேன். எரேமியா சொல்றாரு, பார்த்துட்டு சும்மா இல்லை. ஆமென். பிரியாணி கையில் வந்துருச்சுன்னா, சுட சுட மட்டன் பிரியாணி பார்த்துக்கிட்டே நல்லா இருக்குதா, பரவாயில்ல அப்படின்னு பார்த்துட்டே இருப்போமா? வாய்க்கு கைக்கு சண்டை வரும். அது தட்டில் போட்ட அடுத்த நிமிஷமே பாதி காலி ஆயிடும். எரேமியா சொல்லுங்க, அப்படியே வார்த்தை கிடைத்த உடனே அதை என்ன செஞ்சிட்டேன் நான்? மடக்கு மடக்கு மடக்குன்னு சாப்பிட்டேன். எப்படி சாப்பிட்டேன்? உட்கொண்டுட்டான் ஆண்டவரே. சிலது வந்த பாருங்க, டாக்டர்லாம் சொல்றாங்க பாருங்க, நல்லா கொஞ்சம் பொறுமையா சாப்பிடணும். எப்படி? அதுக்கு தான் தாவீது சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை அப்ப சாப்பிடும் போது ருசிச்சு சாப்பிடணும். அல்லேலூயா. அப்படி ருசிச்சு சாப்பிட பழகிட்டீங்கன்னா ஆமென் அல்லேலூயான்னு வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. ருசி இல்லாதால் என்ன பண்ணுவாங்க? அது உப்பு தெரியல, காரம் தெரியல, மிளகா தெரியல, சரிப்பா ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போ. அல்லேலூயா. கிடைச்சத நான் கொஞ்சமா சாப்பிட்டாலும் ருசியா சாப்பிட்றாள். அதனால அப்ப பார்த்தீங்கன்னா ருசியா, ஆனா கொஞ்சம் நிதானமா ருசியா சாப்பிட்டா அது ஹெல்த்துக்கு நல்லதுன்றாங்க. ஆமென். அதனால தாவீது சொல்றாரு, அவர் நல்லவர், அவர் வல்லவர். எனக்கு தெரியல, ஆனா கர்த்தருடைய மகிமையை நான் காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மகிமையை காண்கிறேன். ஆகாய் 2:7 வாசினா, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவே, சகல ஜாதியினால் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் எதுக்கு வராருன்னா, ஏன் வராருன்னா ஆலயத்தை மகிமையால் நிரப்பதான் வராரு. அல்லேலூயா. ஓ ராகாதாரா. ஏன் கர்த்தர் வருகிறார்? நம்முடைய பலிபடுத கர்த்தருடைய ஆவியானவர் வரணும். ஆமென். நீங்க ஆவியானவர் இல்லாம ஊழியம் பண்ணீங்கன்னா, நீங்க ஆவியானவர் இல்லாம, that is Holy Spirit, the revival, ஆவியானுடைய காலம் இது. அவரை விட்டு நீ என்ன பண்ணாலும் காரம் இருக்காது, உப்பு இருக்காது, சப்புன்னு இருக்கும். அல்லேலூயா. ஆனா அவர் வந்துட்டா ஊழியமே மாறும், ஜெபமே மாறும், ஆராதனையே மாறும், பிரசங்கமே மாறும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உண்மை எல்லாமே நாங்க போக மாட்டோம். அல்லேலூயா. ஆவியானவர் நீங்க வரலன்னா மேடைக்கு ஏற மாட்டேன். அல்லேலூயா. நான் அப்படிதான். ஆனாதான் சில இடத்துக்கு டேட் கொடுக்கறது இல்லை, ஏன்னா சிக்னல் எனக்கு கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Holy Spirit. அப்ப தேவ ஆவியானவர் அல்லது ஆண்டவர் விரும்பப்பட்டவர் ஏன் வராருன்னா, ஆலயத்தின் மகிமையை கொண்டு வருவதற்காக. 24வது சங்கீதத்தில் நீங்க படிச்சா 4, 5, 6 வசனங்களை வாசினா, 24வது சங்கீதம் 4, 5, மாசில்லாதவனும் ஒப்பு கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அடுத்த வசனம், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை விசாரித்து, அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி. இப்படி சொல்லி சொல்றாரு, இதுதான் தேவனை தேடுற கூட்டம், இந்த சந்ததி தான் கர்த்தர் ஆராதிக்கிற கூட்டம். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு. யார் இந்த மகிமையின் ராஜா? இல்ல அடுத்த வருஷம் அடுத்து வா.
வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்க, அநாதி கதவுகளை உயருங்க. மகிமையின் ராஜா என்னவா? மகிமையின் ராஜா. வாசல்களை தலையை உயர்த்துங்க. மகிமை வேணுமா? மகிமையின் வல்லமை வேணுமா? இந்த ஆலயத்துடைய முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும். Are you receive the glory? Are you receive the glory? மகிமை தேவையா? ஊழியத்துல மகிமை தேவையா? பர்சனல் லைஃப்ல மகிமை தேவையா? குடும்பத்துல கர்த்தருடைய மகிமை தேவையா? ரேபாடா ஹாத்து ராஹா ஷேகாலாதாரா. மகிமை வேணும்னா அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரரே, மகிமை வேணும்னா வாசல்களே உங்க தலையை என்ன செய்யுங்க? உயர்த்துங்க. அநாதி கதவுகளை உயருங்க. ஏன்பா? மகிமையின் வல்லவர் உனக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் 100வது சங்கீதத்துல அவர் வாசல்களில் துதியோடு அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு நான் உள்ள பிரவேசிப்பேன். இந்த வருஷம் துதியின் வாசலுக்குள்ளே பிரவேசிங்க. ஹல்லேலூயா. This year may be the worship. ஹல்லேலூயா. தேவனை உயர்த்துகிற சத்தம், உங்க வீடுகளை கர்த்தரை துதிக்கிற சத்தம், தேவனை பாடுகிற சத்தம், அவரை ஆராதிக்கிற சத்தம். ஹல்லேலூயா. Worship him. ஹல்லேலூயா. மகிமையின் கர்த்தர் உள்ள வருவதற்கு சில காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. இந்த மகிமை எப்படி வரும்? 4 கருத்து சொல்லி முடிக்க போறேன். இந்த மகிமை எப்படி உள்ள வரும்? முதலாவது என்ன தெரியுமா? உயர்த்து. ஹல்லேலூயா. அவரை உயர்த்த உயர்த்த அந்த மகிமை வரும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனை உயர்த்த உயர்த்த. ஹல்லேலூயா. மகிமை எப்படி ரிசீவ் பண்றதுன்னா, மகிமை எப்படி எனக்குள்ள வரும்னா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியது. எல்லாரும் மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் மகிமையை பார்க்கணும். கர்த்தருடைய மகிமை வல்லமையானது. இன்னைக்கு ஊழியம் இருக்குது, மகிமை இல்லை. ஆமா, என்ன இருக்குது? ஊழியம் இருக்குது, பாட்டு இருக்குது. சுந்தர் பிரதர், காட் பிளஸ் யூ. ஊழியம் இருக்குது, பாட்டு இருக்குது, ஆராதனை இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன இல்லை தெரியுமா? மகிமை இல்லை. ஹல்லேலூயா. வல்லமை இல்லை. ஆமே, நான் சொல்றேன், மகிமை இல்லாம ஊழியம் வேணாம். ஆமே, வல்லமை இல்லாம ஊழியம் வேணாம். ஹல்லேலூயா. ராபாடாதாரா. இந்த மகிமை வேணுமா? ஆண்டவர் சொன்ன, நான் புலம்புற நாட்கள், ஜெபித்த நாட்கள். ஓ ஹல்லேலூயா. இந்த மகிமை சும்மா வராதுயா, சும்மா வராது, சும்மா வராது. 25 ஆண்டுகளுக்கு மேல நான் ஊழியம் செய்கிறேன். இந்த மகிமை சும்மா வராது. இந்த மகிமையை சும்மா பார்க்க முடியாது. எங்கள் ஊழியம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால், எங்கள் குடும்பம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டுமானா, வாசலே உன் தலையை உயர்த்து, அநாதி கதவே உயரு. அப்படி உயர்த்துகிற போது ஒன்று நடக்கும். மகிமையின் ராஜா உள்ள நுழைவாரு. கையை தட்டி, மகிமையின் கர்த்தர் உள்ள நுழைவாரு. மகிமையின் கர்த்தர் உங்கள் ஊழியத்திற்குள்ளே நுழைவா. ஹல்லேலூயா. அவர் நுழைஞ்சிட்டா அவ்வளவுதான். ஊழியம் மாறும், பிரசங்கம் மாறும், ஆராதனை மாறும், ஜெபம் மாறும். அவரை உயர்த்துகிற சத்தம், அவரை பாடுகிற சத்தம். ஹல்லேலூயா. அவரையே உயர்த்துகிற சத்தம். அதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எங்க போனா அவர் நாமம். ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. இந்த ஊழியம் இந்த வருஷம் என்ன எனக்கு தெரியல, கர்த்தர் சொல்றாரு. இந்த ஊழியர்கள் சொல்லிட்டு போறேன், இந்த வருஷம் ராபாடா ஷந்தாலா ஹல்தோ ராஹாத்து ராபா, இந்த டீம் என்ன செய்யணும்? அவர் நாமத்தை ஃபோக்கஸ் பண்ணு. ஹல்லேலூயா. ஓ ரிபாடாதா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படல. அந்த நாமத்தை குறித்து தீர்க்கதரிசி எழுதுகிறார், ஊழியன் எழுதுகிறார். அவர் நாமம் பலத்த துருகம். நீதிமான் எங்க ஓடுறானா? அவர் நாமத்துக்குள்ள. ஹல்லேலூயா. இந்த டீம் எங்க ஓடணும் தெரியுமா? இந்த ஊழியம் எங்க ஓடணும் தெரியுமா? அவர் நாமத்திற்குள்ள. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடுவதை பார்க்கிறேன். தேவன் இடைப்பட்டு பேசுகிறத பார்க்கிறேன். தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். We cannot see your eyes. ஆவியானவரை கண்களால பார்க்க முடியாது, ஆனா அவர் நிரப்புகிறத பார்க்க முடியும். அவர் என்னை ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, துறந்துண்டவர்களை சேர்த்துக்கொள்ள அவர் எங்க இருக்கிறாரா? என் மேல்.
மேல் அல்லேலூயா இந்த மகிமை வேணுமா? இந்த பெரிய மகிமை வேணுமா? அல்லேலூயா. அந்த மகிமை வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் கைகளை உயர்த்தி இந்த ஜெப நேரங்களுக்கு வரும்போதெல்லாம் அவர் நாமம், அல்லேலூயா, அவர் நாமம், ஆமென், எங்கள் மூலமா இயேசுங்கிற நாமம், ஆமென். பேதுரு யோவான் சொன்னாங்க, ஏய் என்ன உற்று பார்க்கிற நீ? எங்களை ஏதாகிலும் எங்க இடத்துல கிடைக்குமான்னு எங்களை பார்க்கிறப்பா, எங்களை பார்க்கிறப்பா. கொஞ்சம் கீபோர்டு வால்யூம் கொஞ்சம் குறையும், மைல்டா குறையும். எங்களை பார்க்கிறப்பா சுத்தமா குறைச்சிட்ட மாதிரி தெரியுது. எங்களை பார்க்கிற எங்ககிட்ட ஒண்ணு இல்லை, ஆனா எங்களுக்குள் இருக்கிற ஒன்று இருக்கிறது. இயேசு என்கிற நாமத்துல எழுந்து நடன்னு சொன்னா அந்த பிறவி சப்பான் எழுப்பி நடக்க ஆரம்பிச்சான். உங்க ஊழித்தது நடக்க வேணாமா? இயேசுவை நாமத்தை சொல்லும் பொழுது, இயேசுவை நாம எனக்குள்ள இருந்து எழும்பும் போது, இயேசுவை நாம எனக்குள்ள வெளியரங்கமாகும் போது, அல்லேலூயா, அந்த நாமத்தை சொல்ல 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 சொல்ல, அந்த நாமத்தை உயர்த்த 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 உயர்த்த, அந்த நாமத்தை சொல்ல சொல்ல, எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? இந்த 2025 ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்தும் ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, உங்க நாமத்தை கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஒரு டிவைன் பிரசன்ஸ் ஆஃப் காட், அல்லேலூயா. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு, அவர் நாமத்தை கையை உயர்த்தி அந்த நாமத்தை கூப்பிடுங்க. Tonight miracle night, இந்த இரவு ஒரு அற்புத இரவு, இந்த இரவு miracle night. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. மதுரமதே, அவர் நாமத்தில். அப்பா, இந்த ஊழியம் இந்த 2வது வருஷம் நாங்க எல்லாம் சேர்ந்து அவர் நாமத்தை உயர்த்துவோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவர் நாமத்தை உயர்த்தி பிடிப்போம், அந்த நாமத்தை சொல்லுவோம், அந்த நாமத்தை அறிவிப்போம். அந்த நாம மகிமையான நாமம், அந்த நாம வல்லமையான நாமம், அந்த நாம அற்புதங்களை செய்கிற நாமம், அந்த நாம விடுதலை பண்ணுகிற நாமம். எனக்கு தெரியல, ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அல்லேலூயா. இந்த முதல் மாசம் something's happening tonight. இந்த இரவு ஒரு விடுதலையின் இரவாகவே, miracle நைட்டாகவே. அல்லேலூயா. நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க தெரியுமா? ஆவியானவர் ஒர்க் பண்றத பார்க்கறாமே, ஆவியானவர் இறங்கி அசைவாடுகிறத பார்க்கிற. மகிமை வேண்டுமானால், இந்த பெரிய மகிமை வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், வாசல்களே தலையை உயர்த்துங்க, அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உள்ள பிரவேசிக்க. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர், அடுத்த வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. யார்ப்பா இந்த மகிமையின் ராஜானா? அவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர். இந்த 25 எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? வல்லமை உள்ள தேவன், பராக்கிரம் உள்ள தேவன் யுத்த களங்களுக்கு இறங்கி வரப்போகிறார். இந்த வருஷம் ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் எழுப்புவார். ஒரு பெரிய மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார். ஒரு அறுவடையை தேவன் உண்டு பண்ணுவார். இந்த வருஷம் going to the harvest. ஆனா அழிவுகள் இருக்கும், ஆபத்துகள் இருக்கும்,
தேசம் பெரிய அழிவை சந்திக்கும். ஆனா தம்முடைய ஜனங்களை சிறகால் மூடி மறைப்பார். உன்னதமானவர் மறைவுக்குள்ளே கொண்டு வருவார். சர்வ வல்லவருடைய நிழலிலே கொண்டு வருவார். அந்த நாமத்தை உயர்த்தி பிடிங்க. ஆமே. வல்லமையும் பராக்கிரமம். ஆமே. அதனாலதான் ஓங்கு புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை நடத்தி வந்தார். இந்த 2வது வருஷம் இந்த ஊழியத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். ஓங்கிய புயம் பலத்த கரத்தினால் இந்த ஊழியத்தை தேவன் நடத்துவார். இந்த தரிசனத்தை நடத்துவார். எப்படி ஆண்டவர்? எப்படி? ஓங்கு புயம் பலத்த கரம் இறங்கி வரும். ராமானா ஷாதாலாரா. அந்த கரத்தை காண்பீர்கள், அந்த வல்லமையை காண்பீர்கள், அந்த புயத்தை காண்பீர்கள். நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன், தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். அந்த வல்லமை வரும். ஹல்லேலூயா. Are you receive right now? இப்போது பெற்றுக் கொள்ளுங்க. Receive right now. அந்த வல்லமை இறங்கி வருகிறது, அந்த வல்லமை இறங்கி வருகிறது, அந்த பலத்த துருகம் இறங்கி வருகிறது. Receive my dear brother, receive. Hallelujah. அந்த வல்லமை உள்ள கர்த்தர் இறங்கி வருகிறார். அந்த வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிற நேரம், அந்த வல்லமை, அந்த வல்லமை. glory 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 Jesus. ஷதரா ஹதுரா படா ஷகடா லஹடா நதரா ஷதலரா ரேதனாமா ஷகடா தரபடா. இந்த மகிமை எப்படி வரும்னு சொன்னா, வல்லமை உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர். ஆமே. மேபி திஸ் இயர் 2025 ஷாக்காலா உங்க ஊழியங்கள வல்லமை தாபரிப்பதாக. ஆமே. உங்கள் ஊழியத்தில் மகிமை வெளிப்படுவதற்கு முன்னாடி வல்லமை வரும். ஆமே. வல்லமை வரும். ஆமே. எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த 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 இடத்தை அந்த வல்லமை நிரப்புகிறது. ஆமே. கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறது. glory. கர்த்தருடைய வல்லமை நிரப்புகிறது. Maybe this year I declare the power of God release. வல்லமை வெளிப்படும். இப்ப முதலாவதாக இந்த மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. இந்த மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த மகிமையை பார்க்கணும். நம்பர் 1, அவர் நாமத்தை நீங்க உயர்த்தணும். லிஃப்ட் தி ஹோலி நேம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு தான். ஆமே. கர்த்தர் நல்ல ஊழியம் நடத்துறாரா, கர்த்தருக்கு மகிமை. ஆமே. கர்த்தர் நல்லா பயன்படுத்துறாரா, கர்த்தருக்கு மகிமை. உங்களில் யாரையும் ஒருத்தர் கர்த்தர் பிரயோஜனப்படுத்துறாரா, கர்த்தருக்கு மகிமை. அவர் நாமம் தான் உயர்த்தப்படணும். ஆமே. அவர் நாமம் தான் சொல்லப்படணும். மேன்மைப்படுத்தப்பட வேண்டிய நாமம். அல்லேலூயா. உயர்த்தப்பட வேண்டிய நாமம். நாவுகள் யாவும் அறிக்கையிடும், முழங்கால் யாவும் முடங்கிட ஒரே ஒரு நாமம். Tongues are confess. Oh hallelujah. முழங்கால்கள் முடங்குகிற நாமம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து என்ன உயர்த்தணும்னா, ஆண்டவரே முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல பிந்தின ஆலய மகிமை பெரியதா இருக்கும். அப்படி பெரியதா இருக்கணும்னா எப்படி அது பெருசா இருக்கும்? எப்படி மகிமை வெளிப்படும்னா, முதலாவதாக எனக்குள்ளே இருந்து அவருடைய நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. உயர்த்தப்பட ஆரம்பிச்சுச்சுன்னா அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமே. நான் போற கூட்டத்திலாம், போற நாட்டிலாம், தேசத்தெல்லாம் எதை பார்க்கறேன்னா, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல, அவர் நாமத்தை உயர்த்த உயர்த்த மகிமை வெளியரங்கமாகிறது. ஆமே. வல்லமை வெளியரங்கமாகிறது. தேவன் வந்து ஜனங்கள் மேல் அமருகிறார். தேவ வல்லமை இறங்கி ஜனங்களை விடுதலை ஆக்கு. பிரசங்க நேரத்திலே சுகம், பிரசங்க நேரத்தில் பிசாசு அலறி ஓடுது. பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அசுத்த வல்லமையில் உள்ள உருள ஆரம்பிக்கு. எப்ப ஜெபம் நடத்தும் போதுல, பிரசங்கம் பண்ணும் போதே பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜனங்கள் மேல் இறங்கி வந்தார். அதை இப்ப என் ஊழியத்துல பார்க்கிற போற இடத்துல எல்லாம் ஜனங்களை கர்த்தர் நிரப்புகிறார். எப்பப்பா? எப்ப? எங்க நாமத்தை. ஆமென். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. அவர் நாமம்தான். கையை உயர்த்தி ஆண்டவரே, எங்க வீட்டு மூலமா, எங்க குடும்பத்தின் மூலமா, எங்க ஊழியத்தின் மூலமா ஆண்டவரே இந்த வருஷம் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மகிமை
எப்படி நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், எப்படி இந்த மகிமையை கர்த்தர் கொண்டு வருகிறார். வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசி 2, ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் நீ செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிறுத்துங்க. 2வது காரியம் என்னன்னா, அந்த 1வது வசனத்தை எல்லாம் கவனிச்சீங்கன்னா அங்க அழகா எழுதி 7ஆம் மாதம் 21ஆம் தேதி என்ன வந்துச்சு? சத்தம் மைக்ல சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 7ஆம் மாதம் 25 27ஆம் தேதி என்ன வந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஆகாய்க்கு என்ன வந்துச்சுன்னா 7ஆம் மாதம் 21ஆம் தேதியில ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு என்ன உண்டாகணும் தெரியுமா? என்ன நடக்கணும் தெரியுமா? தேவ வார்த்தை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உண்டாக வேண்டும். இந்த மகிமை எப்படி வெளியரங்கமாகிறது, எப்படி இந்த மகிமை வருதுன்னா, முதல்ல சொன்ன அவர் நாமத்தை உயர்த்தணும் வாசல்களே. 2வது இந்த மகிமை எப்படி வெளியரங்கமாகுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது. அல்லேலூயா. பலிபீடத்துல கர்த்தருடைய வார்த்தை, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையே இல்லையே, தேவ வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வருமானால் இப்படி பிரத்யட்சமா பாருங்க. 7ஆம் மாதம் 21ஆம் தேதி எனக்கு கர்த்தர் பேசினார். நம்முடைய தேவன் பேசுகிறவர். அல்லேலூயா. அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. 7ஆம் மாசம் 21 அன்னைக்கு எங்களுக்கு வார்த்தை ஏதோ ஒரு நாள் குத்து மதிப்பா இல்ல. அல்லேலூயா. கண்ணை மூடி அப்படி அடிச்சுட்டு போறது இல்ல. இந்த நாள் இந்த தேதியில என்னோடு கூட தேவ வார்த்தை இறங்கி வந்தது. ஆகாய் இப்ப தைரியமா சொல்லு. அல்லேலூயா. வார்த்தை வந்துருச்சுன்னா வாழ்க்கையே மாறும். ஆமென். வார்த்தை வந்தா வாழ்க்கையே தலைகீழா மாறும். when you receive the word. இன்னைக்கு பிரசங்கம் பண்ண ஆள் இல்ல. பிரசங்கம் பண்ண சொன்னா கதை சொல்றாங்க, கதை சொல்ல சொன்னா பிரசங்கம் பண்றாங்க. வேடையில ஏறி பிரசங்கம் பண்ண ஆட்கள் இல்ல. nobody can preach the word. வார்த்தையை பிரசங்கம் பண்ண விட்டா எனக்கெல்லாம் 2 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. கர்த்தருடைய சபையை தேவ வார்த்தை தான் கர்த்தருடைய மகிமை உண்டு பண்ணும். அல்லேலூயா. எங்கெல்லாம் அப்ப நான் என்னவா மாறணும்னா, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். John chapter 1 verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். என்னவா? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்க வந்துட்டாரு? எல்லாம் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து உள்ள இருக்குதான்னு கேளுங்க. ஆமென். சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகிறது. அது சத்தியம் நிறைந்ததாய் கிருபை நிறைந்ததா. இப்ப வெளியே இல்ல, இப்ப சபைக்குள்ள இல்ல, இப்ப பைபிள் இல்ல, இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷனா எனக்குள்ளேயே இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையை சுமக்கிற பெட்டிக்கு மகிமை உண்டு. அல்லேலூயா. வார்த்தையை சுமக்கிற ஜனத்துக்கு மகிமை உண்டு. அல்லேலூயா. when you carry the word. அல்லேலூயா. ராபாடா ஷாதாலா ராது ராபா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் கால் தண்ணியின் ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் என்னது? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய உள்ளங்கால் தண்ணியின் இல்ல ஓரத்தில். ஆமே. அந்த யோசுவா அப்படிதான் இருக்கும். எப்படி சொல்லுங்க? எப்படி இருக்குதுங்க? ஆழத்துல இல்ல, ஓரத்துல பட்டவன பைபிள் சொல்லுது. அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுன அந்த இது
குவியலாய் நின்று வழி திறக்கப்பட்டது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. எப்படிங்க உடன்படிக்கை பெட்டீங்க? உடன்படிக்கை பெட்டினா என்ன? அந்த பெட்டிக்குள்ள மண்ணா இருந்துச்சு, அந்த பெட்டிக்குள்ள ஆரோனின் தளிர்த்த கோல் இருந்தது. அந்த மண்ணதான் ஜீவ அப்பமாகிய நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நான் சொல்றேன், எக்கடலும் திறக்கும். ஆமே. எந்த சமுத்திரமும் திறக்கும், எந்த வல்லமையும் திறக்கும், எந்த அதிகாரம் உள்ள வர முடியாது. ஏன்னா மகிமை. அல்லேலூயா. when you receive the word, வார்த்தையின் வல்லமை. வார்த்தை எடுத்துட்டு தான் மோசே போனாரு. என்னப்பா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் போய் சொல், போய் சொல். தாவீதை கேட்டு பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயம், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, கோல் உமது தடி. அது உம்முடைய வார்த்தையினை தேற்றும் ஆண்டவரே, உம்முடைய வசனமனை தேற்றும் ஆண்டவரே. நமக்கு முன் ஒரு புருஷனை அனுப்பினார். 105 சங்கீதம் வாசிக்க வேணாம். நமக்கு முன் ஒரு புருஷன் அனுப்பினார், அவருடைய கால்கள் விலங்கிடப்பட்டிருந்தது, அவருடைய ஜீவன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. இப்படிலாம் சொல்லிட்டு சொல்றாரு. யாருன்னா யோசேப்பை பத்தி சொல்றாரு. கால் விலங்கிடப்பட்டது, ஜீவன் இரும்பில பூட்டப்பட்டுச்சு. ஆனால் அவனை வாழ்க்கைய வசனம் புடமிட்டு கொண்டே இருந்தது, வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருந்தது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் எது ஒளியாதுனா தேவ வார்த்தை ஒளியாது. அந்த வார்த்தை இருக்குமானால், அந்த வார்த்தை உண்டாகுமானால், அந்த சபைக்கு, அந்த ஊழியத்துக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஷாதாரா. எனக்கு ஏன் பேச சொன்னார் தெரியல. இந்த ஊழியத்துல வார்த்தையை நீங்க பிடிப்பீங்க. அல்லேலூயா. வேர்ட். அல்லேலூயா. வார்த்தை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினா? வார்த்தையை கொண்டு, வாக்குத்தத்தத்தை கொண்டு. ஆமே. நீங்க இந்த வார்த்தையை பிடிப்பீங்கன்னா, இந்த வசனத்தை பிடிப்பீங்கன்னா, அல்லேலூயா, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். எப்படி பார்ப்பது? பாட்டு பாடிட்டா வந்துருமா? ஆமா, உயர்த்தி பாருங்க. ஆமே. அவர் நாமத்தையே சொல்லணும். வாசலே தலையை உயர்த்து, மகிமை உள்ள வந்துரும். நம்பர் 2, ஆகாய் தீர்க்கதரிசிக்கு 7ஆம் மாதம் 21ஆம் தேதி, சொல்லுங்க 7/21 வார்த்தை உண்டாயிட்டு. ஆமென். கடைசியா உங்களுக்கு எப்ப வார்த்தை உண்டாயிட்டு? when you receive word. எப்ப நீங்க கடைசியா வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க? நீங்க 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது அதிகாரத்துல நீங்க அந்த 19 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும். சாரி 1 ராஜாக்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே. இப்ப பாருங்க 36வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, நல்ல கவனி இந்த வார்த்தையை, தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். ஹல்லேலூயா. நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி. எல்லாம் நான் இந்த காரியத்தை எல்லாம் நானா செய்யல ஆண்டவரே, நானா செய்யல, உம்முடைய வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிச்சேன் ஆண்டவரே. எலியா சொல்றாரு, அக்கினியை கொண்டு வந்தாரு. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காரியங்களை எல்லாம் நான் எப்படி செஞ்சேன்னா உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, அந்த வார்த்தையின்படி நான் செஞ்சேன். செகண்ட் இயர் முடிக்க போறீங்க. இந்த நாள்ல உங்க ஊழியமும் உங்க குடும்பம் தேவ வார்த்தையின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் அவார்டை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாரா? செக் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. லூக்கா 5:5 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். லூக் 5:5 எல்லாருக்கும் தெரியும். லூக் 5:5 பாருங்க.
அதற்கு சீமோன் ஐயரே, ரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் ஃபிஷ் பிடிக்கிறதுல நான் பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கிறேன். மீன் பிடிக்க எனக்கு தெரியும். எங்க மீன் இருக்குதுன்னு தெரியும், எங்க வலை போடணும் தெரியும், எங்க ஆழத்துல போடணும் தெரியும், எல்லா டெக்னிக்கும் எனக்கு தெரியும். நைட்டெல்லாம் டெக்னிக்கை பயன்படுத்துறேன், நைட்டெல்லாம் திறமையை பயன்படுத்துறேன், நைட்டெல்லாம் என் பலத்தை பயன்படுத்துறேன், நைட்டெல்லாம் கண் விழிச்சு நான் மீன் பிடிச்சேன். எனக்கு தெரியாத ரூட் இல்லை, எனக்கு தெரியாத வழி இல்லை, எனக்கு தெரியாத திறமை இல்லை அப்படின்னு சொல்லாம ஆண்டவரே சொல்லும்போது ரா முழுவதும் நான் என்ன செஞ்சேன்? பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒன்றும் அகப்படவில்லை. என்ன பண்ணல? எனக்கு ஒரு டவுட், நெத்திலி மீன் கூட கிடைக்கல பாருங்க. என்னது? எப்படியாவது கண்ணா முன்னாடி சிக்கன கூட ஒரு சின்ன நெத்திலி. என்ன சுந்தர் இவ்வளோ நைட்டெல்லாம் பிடிக்கிறான் நெத்திலி கூட. மத்தி அது தித்துரோண்டு இருக்குதா மத்தி, அது கூட வலையில மாட்டலங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, இப்ப பேதுரு சொல்றா, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன். போட்டாம் பாருங்க. பைபிள் சொல்லுது, வலை கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக. இந்த வருஷம் உங்க ஊழியத்தை பார்த்து சொல்லிட்டு போற, வலையை டைட் பண்ணுங்க. அல்லேலூயா. வலையை விரிங்க, படகு அமிழும், வலை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொண்டு வருவார். படகு நிரம்பும். சகோதரனே, இந்த படகை கர்த்தர் நிரப்புவார், இந்த வலையை கர்த்தர் நிரப்புவார். எப்ப சார்? எப்ப மகிமை? தேவ வார்த்தை வரும்போது. when I receive the word, எனக்கெல்லாம் ஒரு காரியத்தை செய்யணும். ஆண்டவரே வார்த்தை தாங்க, ஆண்டவரே வார்த்தை தாங்க, ஆண்டவரே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்து கொள்வதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீர். யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. இந்த மகிமை, இந்த மகிமை, இந்த மகிமை, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கு. எப்படி ஆண்டவரே? ஆகாய்க்கு தேவ வார்த்தை உண்டாயிற்று. ஏசாயா 40 படிச்சீங்கன்னா, ஏசாயா 40 அதிகாரத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். 3வது வசனம் வாசிங்க. 2 கூட வாசிங்க. எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதின் போர் முடிந்தது, அதின் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று, அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, பள்ளமெல்லாம், இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு நேரம் இல்லை. ஆனா வழியை ஆயத்த பண்ணுங்கப்பா. எருசலேமை கூப்பிட்டு சொல்லுங்க, அது எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு சொல்லுங்க, காரியத்தை மாத்திட்டேன்னு சொல்லுங்க, போர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தம் முடிந்தது. அல்லேலூயா. காரியம் முடிந்தது. ஆமே. காரியத்தை முடிக்க பண்ணுகிறவ, காரியம் வாய்க்க பண்ணுகிறவ, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவ, உங்க காரியம் மாறுதலா முடியுது. நான் தீர்க்கதரிசி பக்கத்தில் தைரியமா சொல்லுங்க, போர் முடிகிறது. நீ போராடி கொண்டிருக்கிற, நீ போரடித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நான் முடிக்கிறேன். யாருக்கு இந்த வார்த்தை தீர்க்கதரிசனம் வருகிறது? எனக்கும் வருகிறது. நீ போராடி கொண்டிருக்கிறாய், நீ போராடி
கொண்டிருக்கிறாய். தேவன் சொல்லுகிறார், அந்த போரை நான் முடிவுக்கு உண்டு பண்ணுகிறேன். போர் முடிந்தது. ரபா நஹா துரா கதா, உடைய யுத்தம் முடிந்தது. ரேபா துலபா ஷதலரா, உன் காரியத்தை நான் முடிக்கு கொண்டு வந்துட்டேன். லேமானா, இந்த ஜனவரி மாசம் உங்க காரியம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற காரியம், ஏங்கி கொண்டிருக்கிற காரியம், காத்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவன் முடிவுக்கு கொண்டு வந்து நன்மையா வாய்க்க பண்ண போகிறார். ஆசீர்வாதமா வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு வந்ததுல இருந்து தீர்க்க தரிசன ஆவிதான் வெளிப்படுது. தீர்க்க தரிசன சத்தத்தை ஆண்டு எனக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா நான் ரொம்ப டயர்டா தான் வந்தேன். நேத்து முழுக்க நைட் பிரேயர். அல்லேலூயா. 4 மணிக்கு வீட்டுக்கு போனேன். காலையில எழும்பி ராணிப்பேட்டை சிஎஸ்ஐ சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப நேரம் இங்கே வந்துட்டேன். பயங்கர டயர்டானா ஆவியான தீர்க்க தரிசனம் பேசிட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. எருசலேமை பார்த்து சொல்லு, பட்சமா பேசு. எப்படி பேசு? எப்படி பேசு? கடாமுனான்னு பேசாத, பட்சமா பேசி அதன் போர் பக்கத்தில் பாசல முட்டியிருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. கையை கொடுத்து தைரியப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த முதல் வருஷத்தில், இந்த மாசத்தில் போர் முட்டியிருந்ததுங்க. எவ்ரிடே ஸ்ட்ரகிள், எவ்ரிடே போராட்டம், எவ்ரிடே யுத்தம், எவ்ரிடே கவலை, எவ்ரிடே நெருக்கம், எவ்ரிடே ஸ்ட்ரகிள், இறுதிய குழப்பம், எவ்ரிடே கண்ணீர். ரா முழுது கண்ணீர், அதிகாலையில் கண்ணீர். ஓ, கண்ணீரே என் உணவாயிற்று. கர்த்தர் போர் முடிந்தது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அதனால நீ போய் வழி ஆயத்தம் பண்ணுவான். போற நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. உன் பிரச்சனை என் பிரச்சனை. அல்லேலூயா. உன்னுடைய பாடு என்னுடைய பாடு. அதை நான் முடிய பண்றேன், அதை நான் வாய்க்க பண்றேன், அதை நான் செய்து முடிக்கிறேன், அதை நான் முடிக்க போறேன். தேவன் உங்களுக்கும் பேசுகிறார், எனக்கும் பேசுகிறார். வனாந்தரத்தை முடிக்கிறேன், உன் யுத்தத்தை நான் முடிக்கிறேன், உன் போரை நான் முடிக்கிறேன். நீ போய் எனக்கு வழி ஆயத்தப்படுத்து. நீ போய் என் ஊழியத்தை செய். உன் போரை நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. நான் முடிச்சு வைக்கிறேன். That is, I will finish. அத பட்சமா பேசி சொல்லுப்பா. போர் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல தைரியமா, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் முடிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முடிச்சிட்டாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது முற்றிட்டு. ஆமென். அதனால சொல்றாரு, நீ போய் வழியை செவப்படுத்து, நீ போய் பாதையை செவப்படுத்து, நீ போய் கர்த்தரை உயர்த்து, நீ போய் கர்த்தரை ஆராதி. ஏன்னா அந்த வேலையை நான் பார்க்கிறேன், என் வேலையை நீ செய். அல்லேலூயா. அந்த காரியத்தை நான் சுமக்கிறேன், என் வேலையை நீ போய் செய். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க, பாதைகளை செவ்வை பண்ணுங்க. பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலை குன்றுகளால் தாழ்த்தப்பட்டோம், கோணலானதெல்லாம் செவ்வையாக்கி, கரடு முரடானது. நான் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிக்கலா சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். கரடு முரடானதெல்லாம் பக்கத்து கரடு முரடெல்லாம் சமமா மாறுது. ஆமே, கரடு முரடெல்லாம் சரியா மாறுது. கரடு முரடெல்லாம் சரியா மாறுது. கோணலானவ செவ்வையா மாறுது. இது வரைக்கும் கோணல். ஆண்டவரே, இந்த கோணலான வழி எப்ப மாறும் ஆண்டவரே? நீதியின் வழி எப்ப வரும் ஆண்டவரே? நீதியின் வெளிச்சம் எப்ப வரும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக மாறும், மலை எல்லாம் வழியா மாறும், குன்றெல்லாம் தாழ்த்தப்படும், பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படும். ஏன்னா சேனையின் கர்த்தர் வருகிறார். இந்த வார்த்தையை தீர்க்கமாய் தீர்க்க தரிசனமா சொல்றேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. We thank you. கோணலானவெல்லாம் சேர நேரா மாறுது, பல்லெல்லாம் நிரம்புது. காடும் கரடும் முரடானதெல்லாம் சமமாக்கப்படும் என்றார். 5வது வசனம் பாருங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வாசிங்க வாசிங்க. இன்னும் கூப்பிட்டு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். This year இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அல்லேலூயா.
glory. Reflection, the glory. இந்த ஊழியம் செய்கிறது 4 பேர் நினைக்கிறேன். அந்த 4 பேர் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். யார் யார் செய்கிறீங்க? 4 பேர் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 4 people. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் ஒரு மகிமை உங்க மேல இறங்கி வருவதா. ஹல்லேலூயா. Receive the glory. ஹல்லேலூயா. Receive the glory. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும். எப்படி ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துவோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாகி அந்த வார்த்தை மகிமையை கொண்டு வர போகிறது. உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீச போகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்ய போகிறோம். ஆண்டவர்கள் நாமத்தில் இந்த ஊழியர்களை பிளஸ் பண்ற, இந்த சபையை, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற. அநேக கண்கள் அதை எப்படி பார்க்கும்? ஏகமாய் பார்க்கும். வாசிக்க பார்க்கலாம். 6. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன்? என்னத்தை சொல்லட்டும்? சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. என்னத்தை கூப்பிட்டு சொல்ல என்ன சொல்லட்டும்? கேங்க. என்ன சொல்லட்டும் ஆண்டவரே? அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல். அந்த வசனம் நிற்குன்றதுக்காக அதை படிக்க வச்சேன். அல்லேலூயா. எல்லாம் மாறும், ஆனா எது நிற்கும்னா தேவ வசனம் நிற்கும். அல்லேலூயா. இப்போ டைம் 8:55 ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஆமென். இந்த வருஷம் கர்த்தருடைய மகிமை எப்படி வெளியரங்கமாகும்? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள். மகிமை என்று ராஜா உள்ளே வர விரும்புகிறார். நம்பர் 2, இந்த வருஷம் எப்படி மகிமை வெளியரங்கமாகும்? 7ஆம் மாதம் 21ஆம் தேதி தேவ வார்த்தை உண்டாயிற்று. அல்லேலூயா. வார்த்தையினால் தம் மகிமையை காண்பிக்க போகிறார். வசனத்தினால் மகிமைப்படுத்த போகிறார். உங்கள் போர் முடிந்தது. அல்லேலூயா. என்ன பார்த்து சொல்லுங்க, உங்க போர் முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. என்ன பார்த்து கையை நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க போர் முடிந்ததுன்னு சொல்லுங்க. ஆமென். நம்பர் 3, அதே ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மேய்ந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, பாருங்க, உங்க பார்வையில ஒன்றும் இல்லாத போல தோன்றுகிறதா? செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள். வேலையை நடத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவரை பார்த்து திடன்கொள், வேலையை நடத்து. என்ன வேலைப்பா? ஊழியத்தை நடத்துங்க. அல்லேலூயா. ஊழியத்தை நடத்துங்க, தரிசனத்தை நடத்துங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேற பண்ணுங்க. தேவன் தந்த விஷன், கெட் ஸ்டார்ட் யுவர் விஷன். எப்படி ஆண்டவரே உங்க மகிமை இல்லாம? இல்லப்பா, என் மகிமை எப்படி வெளியரங்கமாகும்னா, நம்பர் 3, கூடவே இருந்து வெளிப்படுத்தும். அல்லேலூயா. மகிமை எப்படி வெளியரங்கமாகும்? கூடவே, நான் கூடவே. ஏசாயா, தாவீதே, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் புரளுவதில்லை. அக்கினியை நடக்கும் போது வெந்து போகாதிருக்கிறாய். ஏனென்றால் I be with you. Hallelujah. நான் கூட இருக்கிறேன். Hallelujah. How to the glorify? எப்படி மகிமை வெளியரங்கமாகும்? எப்படி பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்குன்னா, நம்பர் 3, அவர் கூட வருவார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு சகல நாட்கள் நானே அப்படின்னு சொன்ன ஒரே ஒருத்தர் அவர் தான். கூடவே இருப்பேன்னு சொன்னாலும் அட்ரஸ் காணாம போயிட்டாங்க. கடலாழத்திலும்
அக்கினி சூளையில் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம், உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை. The mighty presence will come. The mighty presence. Oh Rabana, receive the glory, receive the glory. ஒரு வல்லமையான பிரசன்னத்தை நான் காண்கிறேன். I saw the tremendous presence of God. I see the tremendous presence of God. என்றுரை செய்தவரை ஆராதிப்பே, ஆவியில் ஆராதிப்பே, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் அன்றோ. விஷ சர்ப்பங்கள் சிங்க கூட்டங்கள் என்னை சுற்றிலும் பல வருஷமா பல சிங்க கூட்டம், பல விஷ சர்ப்பங்கள் இருந்ததையா. எத்தனையோ சிங்கங்கள் கர்ச்சித்து எழுப்பிட்டு இன்னைக்கு வர, ஆனா சேதம் வரல. ஏன் தெரியுமா? விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகில் நான். எத்தனை பெரிய வல்லமை வந்தாலும் 1000-10,000 என் பக்கத்திலே விழுந்தால் அதை என்னை அணுகாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். My God, my side. நாலாம் வந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்க வேண்டிய ஆளு. ஆபத்துகளிலும் வெள்ளத்திலும் பிசாசுடைய கிரிகளும் நான் எப்பயோ கொண்டு போக வேண்டிய ஆளு. எப்படிப்பா உன்னை மகிமைப்படுத்துவேன்? நான் உன் கூடவே வருவேன், உன் கூடவே இருப்பேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வஸ்திரத்தை பார்வோன் தொட முடியலையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் வஸ்திரத்தை தொட முடியல. ஏன் சொன்னா, தொட வந்தப்ப அக்கினி வந்து நின்னுச்சியா, மேக சபை வந்து நின்னுச்சு. இந்த 2025 ஒரு தீர்க்கதரிசியா சொல்லிட்டு போற, தேவன் உங்கள் பட்சத்திலும் என் பட்சத்திலும் இருப்பார். சத்துருகள் முகம் குப்புற விழுகிறதை உங்கள் கண் காணும். அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களால் காண்பீர்கள். அல்ல, எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுறாரு உணர்றீங்க? எனக்கே பேசுறாரு. அல்லேலூயா. என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. God speak with me. அல்லேலூயா. எத்தனை பிசாசு, எத்தனை வெள்ளம், எத்தனை ஆவி, எத்தனை ஏவல், எத்தனை மந்திரம், இது எல்லாத்தையும் எப்படி நான் பார்க்கல, ஆனா உணர்கிறேன். இவை எல்லாவற்றிலும் விஷ சர்ப்பங்களின் நடுவிலே, தேள்களின் நடுவிலே என் கர்த்தர் என் பட்சத்திலே வந்தார். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அவைகள் முறிந்து விழுந்தது. இப்பெல்லாம் பிசாசை பார்த்தாவோ பெரிய ஆவியை பார்த்தா ஒரு பயமும் கிடையாது. அல்லேலூயா. வந்தா வந்துட்டு போ, அதுக்காக ஜெபிக்கிறது கூட கிடையாது. நான் அல்லேலூயா, ஐ அம் நாட் பிரேயர். கட்டி இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசை கட்டுகிறேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீர் அன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம், உன் அருகில் நான். 5வது வசனத்தை வாசிக்க முடிக்கலாம். 5th word. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். கைகளை தட்டி வார்த்தையின்படியே. நம்பர் 4, நான்காவதாக எப்படி இந்த மகிமை வெளியரங்கமான நம்பர் 4 எப்படிப்பா ஆண்டவர், எப்படி ஆண்டவர் மகிமையை காமிக்க போறீங்க? எப்படி ஆண்டவர் வல்லமையை காமிக்க போறீங்கன்னா, என் ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார். இந்த ஊழியத்தை 2வது வருஷத்துல இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு போற, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. உன்னதமான வல்லமை உங்களை நிழலிட போகிறது. அவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். அவருடைய அபிஷேகம் இறங்கி வரும். ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதில்லை.
எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும். வெளியே இல்லை, இப்ப வெளியே இல்லை, இப்ப உள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள, ஆமென், ஆவியானவர் எனக்குள்ள. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எங்க எருசலேம், யூதா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தமோ அந்நிய பாஷை பேசுவீங்க. அப்படியா? அப்படி இல்லையா? You're a witness of God. தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக. அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திலும் நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. பேதுரு மேல் ஆவியானவர் இறங்கி வந்தார். சிம்சோன் மேல் ஆவியானவர் இறங்கி வந்தார். பச்சை தாடையிலும் எடுத்து 1000 பேரை கொன்று குவித்தார். இந்த ஆவியானவர் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன். பின்மாறி மழை ஒன்று பெய்யும். ரிவைவல், லேட்டர் ரிவைவல் ரெயின். அந்த மழை தான் ஆவியானுடைய மழை. எத்தனை பேருக்கு அந்த மழை வேணும்? அந்த மழை வந்தாதான் மகிமை. ஆவியானவர் வந்தாதான் மகிமை. ஆவியானவர் மகிமையை கொண்டு வருவார். With the Holy Spirit anointing. எல்லாம் எளிமை நிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் சேவான் ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து சாக போறாரு. சேவான கல்லெறியறாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 7 அப்போஸ் 7:50 அந்த 50வது வசனம் சொல்லுது, எல்லாரும் சேவானை கல்லெறியும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? சேவான் வானம் திறக்கப்பட்டது. சேவான் அப்படியே முழங்கால நிற்கிறாரு. என்னப்பா சாக போறாரு? இப்ப என்னப்பா அந்த சாகர நேரத்தில் ஆவியின் வல்லமையினால சேவானை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவ சபையே, அதே ஆவியானவர் நமக்குள்ளே வருக விரும்புகிறார். அந்த ஆவியானவர் நம்மை தொட விரும்புகிறார். நம்மேல் இறங்கி அசைவாட விரும்புகிறார். ஆவியானவர் இருக்கும் போதுதான் மகிமை. அந்த மகிமை உங்கள் மேல் உதிப்பதாக, அந்த வல்லமை உங்கள் மேல் உதிப்பதாக, அந்த கிருபை உங்கள் மேல் வருவதாக. வானம் திறக்கப்பட்டு குமாரனாகிய இயேசுவின் மேல் புறாவை போல ஆவியானவர் இறங்கி வந்தார். எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த ஆவியான என் வீட்டுக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை, என் ஊழியத்துக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலக ஒரு மகிமையின் மேகம். சியா, சீகா, சி என்ன சொல்றது? சியா கரெக்டா? அல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஒரே நிமிஷத்தோட கையில கொடுத்துறேன். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, கையை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்துவோம். ஷாகரா மனதாரா. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. கைகளை
கைகளை தட்டி எல்லாருடைய நாமத்தை உயர்த்துவோம். அந்த நாமம் வல்லமையானது. ஆவியானவருடைய வல்லமை உடைய ஜனங்களின் மேல் இறங்கி வருவதாக, உடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. இந்த வருஷம் மகிமையை காண்பீர்களாக, காண்பீர்களாக. அந்த வல்லமை உடைய ஜனங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில இந்த ஊழியத்தின் டீமை வந்தபடியே ஜனங்களை அப்படி மகிமையால நிரப்பும். ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். உடைய நாமத்தினுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.